Hello friends, welcome to GoodLifeHub. இன்னைக்கு நம்ம சேனல்ல சென்னை OMRல இருக்க Citadines அபார்ட் ஹோட்டல் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த ஹோட்டலோட ரூம் டூர், என்னென்ன அம்யூனிட்டிஸ் இங்க இருக்கு, சர்வீஸ் எப்படி இருக்கு, ரூமோட பிரைஸ் எவ்வளோ, இங்க சாப்பிட என்னென்ன கிடைக்குது, பக்கத்துல என்னென்ன இடங்கள் இருக்கு மற்றும் எங்களோட ஒரு நாளை நாங்க எப்படி ஸ்பெண்ட் பண்ணோன்றத பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். ஒரு நாள் முழுக்க சந்தோஷமா நீங்க இங்க என்ஜாய் பண்ணணும்னா, இங்க என்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குன்றத தெரிஞ்சுட்டு, அதுக்கேத்த மாதிரி நீங்க பேக் பண்ணிட்டு போனீங்கன்னா மட்டும்தான், நீங்க குடுக்குற காசுக்கு உங்களால முழுமையா யூட்டிலைஸ் பண்ண முடியும். அதனால இந்த வீடியோவ கண்டிப்பா கடைசி வரைக்கும் பாருங்க. நாங்க எங்களோட 10th வெட்டிங் ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்ண போயிருந்தோம். வீட்லயே கேக் ரெடி பண்ணிட்டு அத எடுத்துட்டு போயிருந்தோம். எங்கள மாரியே ஒரு சிலரும் வந்து கேக் எடுத்துட்டு வந்திருந்தாங்க, அவங்களோட செலிப்ரேஷன்ஸ்க்காக. சிட்டாடன்ஸோட செக்இன் டைம் பார்த்தீங்கன்னா, மத்தியானம் 2 மணிக்கு, செக் அவுட் வந்து 12 மணிக்கு. கொஞ்ச நேரம் நீங்க முன்னாடி வந்துட்டீங்கன்னா கூட ரூம் ரெடியா இருந்துச்சுன்னா, அவங்க வந்து குடுத்துருவாங்க. இங்க வந்து நல்ல ஒரு பெரிய பார்க்கிங் ஸ்பேஸ் இருக்கு. உள்ள வந்தோனே ரிசப்ஷன் லாபில கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அங்க இருக்க அட்மாஸ்பியர் ரொம்பவே அமைதியா, ரொம்ப பிளசன்ட்டா இருந்துச்சு. நாங்க booking.comல புக் பண்ணிட்டு போயிருந்தோம். ஐடி ப்ரூஃப், புக்கிங் டீட்டெயில்ஸ் இது எல்லாத்தையுமே ரிசப்ஷன்ல காமிச்சோன்னே, அவங்க வந்து ரூம் குடுத்துட்டாங்க. நாங்க புக் பண்ணியிருந்தது 1 BHK அபார்ட்மெண்ட் ரூம். பாத்டப்காக இந்த ரூம் வந்து புக் பண்ணியிருந்தோம். இங்க இருக்க ஸ்டாஃப் ரொம்பவே ஃப்ரெண்ட்லியா இருந்தாங்க. ரிசப்ஷன்ல என்ன கேள்வி கேட்டாலும் பொறுமையா பதில் சொன்னாங்க. நீங்க வந்து ரூம வந்து செக் பண்ணிட்டு கூட நீங்க வந்து பே பண்ணிக்கலாம். பேமெண்ட் முடிஞ்சோனே உங்களுக்கு வந்து ஒரு எலக்ட்ரானிக் கீ கார்டு குடுப்பாங்க. வைஃபை பாஸ்வேர்டும் நீங்க ரிசப்ஷன்ல இருந்து வாங்கிக்கோங்க. இந்த கீ கார்டு வந்து பாத்தீங்கன்னா, இது ரூம் என்ட்ரிக்காக மட்டும் கிடையாது. இது இருந்துச்சுன்னா மட்டும் தான் லிஃப்ட்ட வந்து ஆப்பரேட் பண்ண முடியும். ஸோ ஏதாவது ஒரு ஃப்ளோர் ஏறணும், இறங்கணும்னா இந்த கீ கார்டு கண்டிப்பா உங்க கையில இருக்கணும். வாங்க நம்ம ரூம்குள்ள போலாம். இந்த எலக்ட்ரானிக் கீ கார்ட வந்து காமிச்சு ரூம் ஓப்பன் பண்ணியாச்சு. இங்க இருக்க ஹோல்டர்ல வந்து நீங்க இந்த கீய சொருகுனா பவர் ஆன் ஆயிடும். என்டர் ஆனோன ஹால் அண்ட் கிச்சன் இருக்கு. உள்ள நுழைஞ்சோனே ரைட் ஹேண்ட் சைட்ல ஒரு என்க்ளோஸ் ஷூ ரேக் இருக்கு. ஒரு அம்ப்ரெல்லா ரேக்கும் இங்க இருக்கு. இங்க வந்து ஒரு அம்ப்ரெல்லாவும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க உங்க தேவைக்காக. ஃபர்ஸ்ட் நம்ம கிச்சனை சுத்தி பார்த்துடலாம். ஒரு மினி மாடுலர் கிச்சன் மாதிரி அழகா இருக்கு. இங்க வந்து ஒரு டபுள் டோர் சாம்சங் ஃப்ரிட்ஜ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த சாம்சங் ஃப்ரிட்ஜ் மேல வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஐஸ் பக்கெட் தாங்ஸோட வச்சிருக்காங்க. பிலிப்ஸ் எலக்ட்ரிக் கெட்டில் இருக்கு. அதுக்கப்புறம் பிரெட் டோஸ்டர் இருக்கு. கீழே வந்து ஒரு வாஷிங் மிஷின் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த வாஷிங் மிஷினில் வந்து ட்ரையிங் ஆப்ஷன்ஸே வந்து 3 இருக்கு. துணி துவைக்கிறதுக்காக சின்ன டிட்டர்ஜென்ட் பேக்கெட்ஸும் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஒரு சாம்சங் மைக்ரோவேவ் அவன் இருக்கு. ஒரு எலக்ட்ரிக் கேஸ் ஸ்டவ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு மேலே இருக்க ஷெல்ஃபில் வந்து டீ காஃபி சர்வ் பண்ணுறதுக்குரிய கப்ஸ் அண்ட் கிளாஸஸ் வந்து இங்கே வச்சுருக்காங்க. நீங்கள் டீ காஃபி வந்து இங்கே ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையுமே கூட வந்து அவங்களே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க இங்கே. கவுண்டர் டாப்புக்கு கீழே இருக்க ஷெல்ஃபில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பூன்ஸ், ஃபோக், நைஃப், பாட்டில் ஓப்பனர், அதுக்கப்புறம் சமைக்கிறதுக்கு வேண்டிய கரண்டிங்க இது எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அது கீழே இருக்க ரேக்கில் வந்து 3 இண்டக்ஷன் பேஸ்ட் நான்ஸ்டிக் குக்வேர் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க நீங்கள் சமைச்சு சாப்பிட்றதுக்காக. கிச்சனோட சிங்க்ல வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணியிருக்க வாட்டர் ஃபாசட் டபுள் ஃபங்க்ஷன், ஃப்ளெக்சிபிளாக ரொட்டேட் பண்ணக்கூடிய ஷவர் டேப்பும் இங்கே இருக்குது. பாத்திரங்க கழுவுறதுக்கு லிக்விட் டிஷ்வாஷ் ஜெல் மற்றும் ஸ்க்ரப் வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா பாத்திரங்க கழுவி நீங்கள் வடிகட்டுறதுக்குரிய ஸ்டாண்ட் இருக்கு. ஜிங்க்கு கீழே வந்து டஸ்ட்பின் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. சமைக்கிறதுக்கு நீங்கள் தேவையான எல்லா பொருட்களுமே இந்த மினி கிச்சனில் வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. தேவையான மசாலாஸ் மற்றும் ப்ரொவிஷன் வந்து நீங்கள் வாங்கிட்டு வந்து இந்த கிச்சனில் வந்து நீங்கள் சமைக்கலாம். நான் ஆல்ரெடி தெரிஞ்சு வந்ததுனால பிரெட், எக்ஸு, சால்ட்டு, பெப்பர், சுகர், நூடுல்ஸ் இது எல்லாமே வந்து வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்திருந்தோம். சும்மா பசிச்சதுன்னா ஏதாவது சமைச்சு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு. கை குழந்தைய வச்சுருந்ததுனால இந்த கிச்சன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது. பேபி ஃபுட் மிக்ஸ் பண்ணுறதுக்கு கெட்டில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. கிச்சனில் ஒரு சின்ன ரவுண்ட் டின்னர் டேபிள் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. 2 பேர் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி. என்ட்ரன்ஸ்லேருந்து நேராக வந்தோன்னே லக்கேஜஸை வந்து வைக்கிறதுக்கு ஒரு ரேக் இருக்குது. ஹாலில் ஒரு 2 சீட்டர் சோஃபா போட்டிருக்காங்க. அப்புறம் ஒரு தனியாக ஒரு 1 சீட்டர் சோஃபா இருக்குது. இது இங்கே உள்ளே இருக்க மல்டி கியூசன் ரெஸ்டாரண்ட்டோட மெனு. ரூம் சர்வீஸ் இருக்குது. அதனால் நீங்கள் ஆர்டர் பண்ணி ரூம்லேயே சாப்பிட்லாம்.
இங்க இருக்க டிவி யூனிட் கீழ வந்து டிவிடி பிளேயர் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. டிவிடிஸ் எடுத்துட்டு வந்திருந்தீங்கன்னா போட்டு இங்க பார்க்கலாம். டீ, காஃபி வந்து நீங்க பண்றதுக்குரிய திங்ஸ் வந்து இங்க வச்சிருக்காங்க. காஃபி பவுடர், டீ சாஷே, கிரீன் டீ சாஷே, கடல மிட்டாய், சுகர் இதெல்லாம் இங்க ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் நல்ல ஒரு பெரிய பபிள் டாப் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ தண்ணிக்கு வந்து நீங்க வந்து வாங்க தேவையில்ல. ஹால ஒட்டி ஒரு சின்ன பால்கனி இருக்கு. ஏசி கண்ட்ரோல் இதுதான். இங்க வந்து சென்ட்ரலைஸ்ட் ஏசி, ரிமோட்லாம் கிடையாது. இங்க தான் நீங்க வந்து டெம்பரேச்சர் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ஏதோ ஒரு ஹில் ஸ்டேஷன்ல இருக்க மாதிரி தான் இருந்தது இங்க இருக்க டெம்பரேச்சர்னால. நீங்க லோ டெம்பரேச்சரே வச்சாலும் நல்லா சில்லுன்னு இருக்கு. வாங்க பெட்ரூம் பார்க்கலாம். பெட்ரூம்ல ஒரு பெரிய குயின் சைஸ் பெட் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. பெட்ரூம்லயும் இன்னொரு டிவி இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு ஒர்க் ஸ்டேஷன். இங்க ஒரு ஒர்க் ஸ்டேஷன் இருக்கு. லைட், கம்ப்யூட்டர் சேர் எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு யூனிவர்சல் பிளக் பாயிண்ட் வந்து இங்க இருக்கு. இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்தது. ரிலாக்ஸ்டா நீங்க வந்து லேப்டாப்ல இங்க உட்காந்து வேலை செய்ய முடியும். பெட்ரூமை ஒட்டியும் வந்து இன்னொரு ஒரு சின்ன பால்கனி இருக்கு. சிக்னல் பக்கத்துல இருக்கிறதுனால டோரை திறந்தோன்னு நாய்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. ஆனா க்ளோஸ் பண்ணவும் எந்த ஒரு நாய்ஸுமே இல்ல. இந்த ரூம்ஸ் எல்லாமே வந்து கம்ப்ளீட்டா சவுண்ட் ப்ரூஃப்ட். அதனால எந்த சத்தமும் இல்லாம நிம்மதியா தூங்க முடியும். பெட்ரூம்ல 2 ஷெல்ஃப் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஒரு ஷெல்ஃபோட டோர் ஃபுல்லாவே மிரர்ல இருக்கு. இந்த ஷெல்ஃப்குள்ள அயர்ன் பாக்ஸ், அயர்னிங் ஸ்டாண்ட், லாண்ட்ரி பாஸ்கெட் எல்லாம் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இன்னொரு ஷெல்ஃப்குள்ள லாக்கர்ஸ், ஹேங்கர்ஸ், அதுக்கப்புறம் சில ட்ராயர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூம்ல கவுண்டர் டாப் வாஷ் மிஷின் சிங்க் இருக்கு. பியூட்டிஃபுல்லா இருக்கு. சிங்க் பக்கத்துல கொஞ்சம் ஃப்ரீபீஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஷவர் கேப், பேஸ்ட் ப்ரஷ், கோம்பு, பட்ஸு, அதுக்கப்புறம் மாய்ஸ்சரைசர் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்து ஒரு நல்ல அழகான ஒரு வேனிட்டி மிரர் இருக்கு. டபுள் சைட் மேக்னிஃபையிங் மேக்கப் மிரர். இங்க இருக்க ஷவர் ஸ்டேஷனுக்குள்ளேயே ஷவர் ஜெல் மற்றும் பாடி வாஷ் டிஸ்பென்சர்ஸ் இருக்கு. ஹேண்ட் ஷவரும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. பாத்ரூம்ல ஒரு சைட் ஷவர் ஸ்டேஷன், கமோட், இன்னொரு சைடு வந்து பாத்டப் இருக்கு. பாத்டப்போட சைஸ் கொஞ்சம் சின்னதாக இருந்தாலும் ரொம்பவே ரிலாக்ஸ்டாக இருந்துச்சு. ஹாட் அண்ட் கோல்ட் வாட்டர் ரெண்டுமே வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இங்கே ஒரு ஹேண்ட் ஷவரும் இருக்கு. பாத்டப் இருக்கிறதுனால பாடி ஸ்பா, லாவெண்டர் எசென்ஷியல் ஆயில், எப்சம் சால்ட் இது எல்லாமே எடுத்துகிட்டு போயிருந்தோம். இவ்வளோ ரூம் அம்யூனிட்டிஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்க சென்னையில் இந்த மாதிரி ஒரு சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட் பார்க்குறது ரொம்ப கஷ்டம். ரூம் டூர் பார்த்தாச்சு. இப்போ வந்து ஹோட்டலில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் வச்சுருக்காங்கன்றதை பார்க்கலாம். செக்இன் பண்ணிவிட்டு நல்லா ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு கேக் கட்டிங் செலிப்ரேஷன் எல்லாமே முடிச்சுட்டு ஒரு 4 மணிக்கா வந்து ஸ்விம்மிங் பூல் போயிருந்தோம். இங்கே இருக்க ஸ்விம்மிங் பூல் வந்து ரூஃப் டாப் இன்ஃபினிட்டி பூல் 8th ஃப்ளோரில் இருக்கு. அருமையான சிட்டி வியூ இங்கே உங்களுக்கு கிடைக்கும். இதை நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டே லான் சேர்ஸில் வந்து ரிலாக்ஸ் பண்ணலாம். காற்று வந்து சூப்பராக அடிச்சுது. ஸ்விம்மிங் பூலில் 2 பேபி பூல்ஸ் இருக்குது. 1.5 மீட்டர்ஸ் 2 மீட்டர்ஸ்க்கு. அதுக்கப்புறம் அடல்ட்ஸ்க்குரிய 4 மீட்டர் பூல் இருக்குது. அதனால் ஸ்விம்மிங் தெரியலனா கூட பரவாயில்ல, டெப்த் வந்து அவ்வளோ கிடையாதுங்க. ஸ்விம்மிங் பூல் பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இங்கே வந்து காட்டன் க்ளோத்ஸ் வந்து அவங்க அலோவ் பண்ண மாட்டாங்க. நீங்கள் ஸ்விம் சூட் போட்டிருந்தீங்கன்னா மட்டும்தான் வந்து உங்களால் பூல்குள்ளே போக முடியும். பேபிஸ்க்குமே வந்து பேபி ஸ்விம் டைப்பர்ஸ் இருந்தால் தான் அவங்க வந்து உள்ளே அலோவ் பண்ணாங்க. ஸ்விம்மிங் பூல் போடலனா கூட ஈவினிங் வந்து நீங்கள் இங்கே நல்லா ரிலாக்ஸ்டாக ஸ்பெண்ட் பண்ணலாம். இங்கே வந்து சேஞ்சிங் ரூம்ஸ் வந்து பக்கத்துலேயே இருக்குது. ஜென்ஸ்க்கு தனியாக, லேடிஸ்க்கு தனியாக. இந்த சேஞ்சிங் ரூம்ஸ்குள்ளேயே வந்து ஸ்டீம் ரூம், சானா ரூம் ரெண்டுமே இருக்குது. ஸ்டீம் ரூம் வந்து ஹேர் ஃபால் பயத்தினால யூஸ் பண்ணல. இதை தவிர இங்கே வந்து ஒரு ஜக்கூசி ரூம் இருக்குது. அப்புறம் ஒரு ஜிம்மும் இருக்குது. சானா ரூம், ஜக்கூசி வந்து யூஸ் பண்ண முடியல. மேபி நெக்ஸ்ட் டைம் அங்கே போகிறதுக்கான சான்ஸ் கிடச்சுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறேன். ஈவினிங் நல்லா ஸ்விம்மிங் பூலில் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ரூம்க்கு ரிட்டர்ன் ஆகி காஃபி டீ பண்ணிவிட்டு ஸ்நாக்ஸ்க்கு வந்து சிக்னல் பக்கத்தில் இருக்க ஒரு ரோட் சைட் ஷாப்பில் சாம்பார் வடை வாங்கினோம். சரவணா பவன் சாம்பார் வடை மாதிரி அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ இங்கே ஸ்டே பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த ரோட் சைட் ஷாப்பை வந்து ட்ரை பண்ணுங்கள். சாப்பாடு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து இங்கே எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸ்விக்கி, ஜொமேட்டோவில் நீங்கள் ஆர்டர் பண்ணி சாப்பிட்லாம். இல்லைனா பொருள்களை எடுத்துகிட்டு வந்து நீங்கள் இங்கேயே சமைச்சு சாப்பிட்லாம்.
இல்லன்னா செக் இன் பண்ணும்போது ஏதாவது வாங்கிட்டு வந்து ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணி அவன்ல ஹீட் பண்ணி சாப்பிடலாம். இங்க உள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா 3 ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கு. சோ பார் அவேன்னு சொல்லிட்டு ஒரு பார் ரெஸ்டாரண்ட் இருக்கு. ஹோலான்னு சொல்லிட்டு ஒரு இன்டர்நேஷனல் ரெஸ்டாரண்ட் இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு வெஜிடேரியன் இந்தியன் ரெஸ்டாரண்ட் இருக்கு. இத தவிர இந்த ஹோட்டலுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்ல இருக்க பில்டிங்லயே ஆம்பூர் ஸ்டார் பிரியாணி, தொன்ன பிரியாணி இந்த கடைகள்லாம் இருக்கு. ஹோட்டலுக்கு ஜஸ்ட் வெளிய வந்துட்டு லெஃப்ட் சைட்ல ஒரு பில்டிங் தள்ளி சப்வே இருக்கு. நடந்து போயே நீங்க வந்து வாங்கிட்டு வந்துரலாம். ஷாப்பிங் பண்ணணும்னு விருப்பம் பார்த்தீங்கன்னா, இந்த சிக்னல்ல ஜஸ்ட் அந்த சைட் கிராஸ் பண்ணீங்கனாலே மேக்ஸ் ஷோரூம் பக்கத்திலேயே இருக்கு. டின்னருக்கு நாங்க இந்த சிக்னல்ல ரைட் ஹேண்ட் சைட்ல ஈசிஆர் ஜாயின் பண்ற ரோட்ல வந்து ஹேபிட்னு ஒரு ரெஸ்டாரண்ட்ல வந்து சாப்பிட்டோம். ரொம்ப பிரைஸியா குவான்டிட்டி ரொம்ப கம்மியா இருந்துச்சுங்க. அவ்வளவா எங்களுக்கு இங்க பிடிக்கல. அதனால வரும்போது சப்வேல வந்து ஒரு சப் வாங்கிட்டு ஹோட்டல் ரூமுக்கு போயிட்டோம். நல்லா ரிலாக்ஸ்டா டிவி பார்த்துட்டே நல்லா என்ஜாய் பண்ணிட்டு மிட் நைட்டுக்கு வந்து ஒரு மேகி பண்ணி சாப்பிட்டோம். இங்க இருக்க ஸ்டேல என்கவுண்டர் பண்ண ஒரே ஒரு ப்ராப்ளம் வந்து பெட் வந்து கொஞ்சம் சரியா இல்ல. மேபி நாங்க கால் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தா, மேபி அவங்க சேஞ்ச் பண்ணி குடுத்துருக்கலாம். ஆனா ஆல்ரெடி ரொம்ப லேட்டா இருந்துச்சு. பிளஸ் ரொம்ப டயர்டா இருந்ததுனால, அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அந்த பெட்லயே படுத்து தூங்கிட்டோம். இங்க வந்து ரூம் சர்வீஸ் எத கேட்டாலும் வந்து உடனே ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. ஒரு ஹேர் ட்ரையர் கேட்டாங்க, உடனே வந்து குடுத்தாங்க. கிரிப் கேட்கும்போதும் சரி, அவங்க உடனே செக் பண்ணிட்டு வந்து பாப்பாக்கு வந்து கிரிப் எடுத்துட்டு வந்து குடுத்தாங்க. இந்த கிரிப்புக்கும் வந்து எக்ஸ்ட்ரா சார்ஜ் எதுவுமே அவங்க வந்து கேட்கல. அடுத்த நாள் காலையில கொஞ்சம் லேட்டா எந்திரிச்சு, டோஸ்டர்ல பிரெட் டோஸ்ட் பண்ணிட்டு, புல்ஸாய் போட்டு, காஃபியோட ஒரு இங்கிலீஷ் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரெடி பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் பாத் டப்ல நல்ல ஒரு பாடி ஸ்பா பண்ணிட்டு, ஒரு 12 மணிக்கு வந்து இங்க செக் அவுட் பண்ணியாச்சு. மோஸ்ட்லி இங்க இருக்க எல்லா ரூம் அமெனிட்டீஸ், ஃபெசிலிட்டீஸ் எல்லாமே யூட்டிலைஸ் பண்ணிட்டோம்னு நெனைக்கிறேன். ஸோ இப்போ பிரைஸ் பார்த்துடலாம் வாங்க. இந்த ரூமோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, 3500லேருந்து 4500 வரைக்கும். இது வந்து Booking.comல சில சமயம் வந்து அவங்க ஆஃபர் குடுக்கும்போது உங்களுக்கு வந்து கொஞ்சம் கம்மியாகும். ஸோ செக் பண்ணி அதுக்கேத்த மாதிரி புக் பண்ணிக்கோங்க. மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா, 4 டூ 4, 5க்குள்ள இருக்கும் இந்த ரூம். ஆனா கண்டிப்பா வொர்த் இட். ஏன்னா இவ்ளோ வந்து அமெனிட்டீஸ் அவங்க ப்ரொவைட் பண்ணி, இந்த மாதிரி ஒரு லக்ஸரி சர்வீஸ் அபார்ட்மெண்ட் வந்து இந்த ரேட்டுக்கு கண்டிப்பா கிடைக்காது. இது வந்து ஸ்பான்சர்ட் வீடியோ கிடையாது. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் உங்ககிட்ட ஷேர் பண்றேன் அவ்வளோதான். நீங்களும் உங்க ஃபேமிலியோட போய் வந்து கண்டிப்பா என்ஜாய் பண்ணுங்க. ஒரு நாள் முழுக்க எங்களுக்கு இந்த ஸ்டே வந்து ரொம்ப மெமரபிளா, பிளசன்ட்டா இருந்துச்சு. இங்க வந்து செமையா ஃபோட்டோ ஷூட் பண்ணலாம். இங்க இருக்க நேச்சுரல் லைட்னிங், உள்ள இருக்க இன்டீரியர்ஸ், இந்த ஃபர்னிச்சர்ல சூப்பரா ஃபோட்டோ ஷூட் பண்ணலாம். வெளிய இருக்க கார்டன்லயும் உங்களால ஃபோட்டோஸ் ஷூட் பண்ண முடியும். தனியா கப்பிள்ஸா பர்த்டே இல்லன்னா வெட்டிங் ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்ணணும்னா, கண்டிப்பா நான் இந்த பிளேஸ் சஜெஸ்ட் பண்ணுவேன். நீங்களும் உங்க ஃபேமிலியோட போய் என்ஜாய் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா, அந்த வீடியோ வந்து லைக் பண்ணுங்க. வேற யாருக்காவது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா, அவங்களுக்கு கண்டிப்பா இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. ஆல்ரெடி உங்களுக்கு வந்து சிட்டாடன்ஸ்ல ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா, அத வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அப்புறம் மறக்காம இந்த சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க. தேங்க் யூ.